வணக்கம். ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாததால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய மம்தா பானர்ஜி திடீரென லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசியில் களமிறங்கிய காமெடி நடிகர் ஷியாம் ரங்கீலாவின் வேட்புமனு இன்று அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஷியாம் ரங்கீலா பரபரப்பாக குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஆலம்கீர் ஆலம் அவரது உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 37 கோடி சிக்கிய நிலையில் ஆலம்கீர் ஆலமை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே KR பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அவர்கள் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் திறந்தவெளி கிணற்றில் மர்ம நபர்கள் மனித மலம் கழிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 57 ஆண்டுகளை வீணாக்கிவிட்டோம். இங்கு காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் ஆட்சி என்பதுதான் நோக்கம் என்று திமுக கூட்டணியில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய பேச்சு கவனம் பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் பட்ஜெட், இந்து பட்ஜெட் என 2 பட்ஜெட்டுகளை கொண்டு வந்து விடுவார்கள் என பிரதமர் மோடி சாடியிருந்த நிலையில் அதற்கு ப. சிதம்பரம் இது பிரதமரின் கற்பனை குற்றச்சாட்டு என பதிலளித்துள்ளார். இரட்டை குவளை முறை இப்போதும் நடைமுறையில் இருப்பதை நிரூபித்துவிட்டால் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் பதவி விலக தயாரா என சங்கம் விடுதி மாட்டுசாண கலப்பு தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மரணத்தை அவரது சகோதரரான மனோகர் உறுதி செய்தார். அதோடு மோசடிகளை தடுக்க மே 18 வீரவணக்கம் நிகழ்ச்சி நடத்துவதாக அறிவித்துள்ளார். செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் ஒரே நேரத்தில் பலரும் விண்ணப்பித்ததால் அந்த இணையதளமே 2 நாட்களாக மொத்தமாக முடங்கியது. அமலாக்கத்துறை வழக்கிற்கு எதிராக ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை கேட்காமல் வழக்கை விசாரிக்க முடியாது என்று ஜூலை 10க்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது உச்சநீதிமன்றம். இடையில் கோடை விடுமுறையால் இன்னும் 1.5 மாத காலம் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து பாமக தலைவர் அன்புமணி, GK வாசன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் OPS மற்றும் TTV தினகரன் பங்கேற்காதது சந்தேகத்தை கிளப்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பங்குச்சந்தை தரகர் ஒருவர் டாக்ஸ் குறித்து எழுப்பிய கேள்விக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் எவ்வாறு அமர்ந்து பதிலளிக்க முடியும் என்று பதிலளித்தது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.